ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 டாக்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கையும் போட்டுங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. ஸோ அவருக்கு ஒரு பயங்கரமான இந்த 7 டாக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கிரைம் கேங் இருக்குது. ஸோ அந்த கேங்கை முடிச்சு விடணும், அதை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்காக ஒரு கிரிமினலோட உதவியை நாடுறாரு. ஸோ அந்த கிரிமினலும் போலீஸ்காரங்களும் சேர்ந்து அந்த கேங்கை காலி பண்ணுறேன்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது காலி பண்ணாங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் கதை. ஸோ கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே மாதிரியான ஸ்டோரிலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட கைதி படமே இதே மாதிரி கொஞ்சம் ரிலேட்டான. ஸோ இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரருக்கு ஒரு கைதி ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கேங்கே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள் நிறையா நம்ம தமிழ் சினிமாலையும் பார்த்துட்டோம், நிறையா சினிமாலையும் வந்துருச்சு. ஸோ இது புதுசாக எதுவும் இருந்த மாதிரி இல்லை. ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே பெருசாக ஒர்க் ஆகலைங்க. சும்மா ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் எனக்கு பட்டுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 2.8 கொடுக்கலாம்.